பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜூலை மாதம் 27ஆம் தேதி கர்த்தர் நம்மை இம்மட்டுமாக அழைத்ததற்கு நாம் நன்றியோடு அவரை ஆராதித்து துதித்து மகிழ்ந்து பாடுவோமாக. இன்றைய நாளில் நான் உங்களுக்கு கொடுப்பது ஏசாயா 109ஆம் அதிகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 19 நான் கொடுக்கிறேன். 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீங்கள் மனப்பொருந்தி, அதாவது கீழ்ப்படிந்து செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஏசாயா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 1 இறை வசனம் 19, 19, chapter 1, 19 words. நீங்கள் மனம் பொருந்தி, அதாவது கீழ்ப்படிந்து செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கீழ்ப்படிதல் என்பது வெறும் கடமை அல்ல, அது தேவனை நேசிப்பதின் வெளிப்பாடு. நாம் அவருக்கு கீழ்ப்படியும் போது அவர் நம் வாழ்வில் நன்மைகளை செய்ய காத்திருக்கிறார். நம்முடைய கீழ்ப்படியாமை தேவனுடைய ஆசீர்வாதங்களை தடை செய்கிறது. அவருடைய வார்த்தைக்கு நாம் எந்த அளவு செவி கொடுக்கிறோம் என்பதை சிந்திப்போம். ஜெபிப்போமாக. நாம் அனைவரும் ஆண்டவரே ஒரு மனப்பட்டு உள்ளத்தினாத்திலிருந்து ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்கவும் உம்முடைய கற்பனைகளின்படி நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். கீழ்ப்படிதலின் மூலம் உம்மை பிரியப்படுத்தவும் உம்முடைய ஆசீர்வாதங்களை அடையவும் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். நம் அனைவரும் ஆண்டவரை நன்றியோடு துதித்து பாடுவோமாக.
மத்தேயு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 7-10 முதல், லூக்கா நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 6-9 வரை இந்த வார்த்தைகளை கேட்டு பயன் பெற்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டுடைய வார்த்தையை படித்து பயன் பெறுங்கள் என்று கர்த்தர் தாமே உங்களை அழைத்திருக்கின்றார். மனம் திரும்புதலின் செய்தியையும் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும்
யோர்தான் நதிக்கு அருகான தேசம் என்றும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தார். யோவான். இதைதான் லூக்கா நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 6 நாம் கேட்டு பயன்பெறணும். யோவான் ஞானஸ்தானம் தன்னை இஸ்ரவேலுக்கு காண்பிக்கும் காலமானது அவன் தனது 30வது வயதை அடைந்த போது தேவனுடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. இதன் விளைவாக அவனுடைய ஊழியம் ஆரம்பமானது. யாருடைய ஊழியம்? யோவானுடைய வாழ்க்கையானது 30 வயது வரைக்கும் அவன் தேவனுடைய வார்த்தை அவனுக்கு ஒவ்வொரு நாளும் அவன் மனதில் பதிய வைத்துக் கொண்டிருந்தது. அதை அவன் ஒவ்வொரு நாளும் படித்து அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஊழியத்தை ஆரம்பித்திருந்தான். தன்னுடைய ஊழியத்திற்கு இசைவாக யோர்தான் நதியினர் அருகே உள்ள அடர்த்தியான இடங்களில் தங்கி மனம் திரும்புதல், ஞானஸ்தானம் மற்றும் பரலோக ராஜ்யம் ஆகியவைகளை குறித்து பிரசங்கித்தார். இந்த யோவான் யாரு? யோவான் என்பவர் ஆண்டவருக்கு அவர்தான் ஞானஸ்தானம் கொடுத்தார். அருளப்பர். இந்த யோவான் என்பவர் அருளப்பர். இந்த அருளப்பர் தான் ஆண்டவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்ததை நாம் படித்திருக்கின்றோம். மனம் திரும்புதல். இந்த ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்வது மனம் திரும்பி நாம் வாழ வேண்டும். மனம் திரும்புதல் என்பது ஒரு திறவுகோல் வார்த்தையாக இருக்கிறது. ஒருவன் தன் மனதை அல்லது சிந்தனையை மாற்றிக்கொண்டு தன் பாவங்களை அறிக்கையிட்டு அவற்றை விட்டுவிட்டு தேவனிடத்தில் திரும்புவதாகும். மனம் திரும்புதல் தகப்பனிடத்தில் வந்து சேர்வதாகும். இதைத்தான் லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 17 நாம் வாசித்ததை நாம் கேட்போம். மனம் திரும்புவோரை ஞானஸ்தானம் பெறும்படி யோவான் பணித்தது போல் கிறிஸ்துவை விசுவாசிப்போரை ஞானஸ்தானம் பெறும்படி இயேசு தமது சீடர்களுக்கு கட்டளையிட்டார். மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 19, மார்க்கு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 16 நீங்கள் வாசித்து பாருங்கள். சுவிசேஷத்தின் மீது விசுவாசத்தோடு என்பதோ கீழ்ப்படிதலை இணைக்காதிருப்பதே இன்றைய நற்செய்தியாளர்களின் கோளாறாகும். அப்போஸ்தலர் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 7, ரோமர் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 5, 16ஆம் அதிகாரத்தில் 26, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2, 2ஆம் அதிகாரத்தில் 7 படித்து பாருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கே நித்திய ஜீவன் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 9 வாசித்து பாருங்கள். ஒவ்வொரு விசுவாசியும் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி விசுவாசத்தினால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரை தனிப்பட்ட முறையில் ஞானஸ்தானம் பெற வேண்டும். இதைதான் மறுபிறப்பு அல்லது புது பிறப்பு என்று வேதாகமம் அழைக்கிறது. நாம் கிறிஸ்துவராகிய பிள்ளைகளாக அந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் ஞானஸ்தானம் முதலாவதாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஞானஸ்தானத்தை தான் மறு வாழ்க்கை, புது வாழ்க்கை என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 3-5 நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவனை அறியாதவர்கள் மற்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் ஆகிய இரண்டும் ஒரே மக்களையே குறிக்கிறது. சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாமல் இருப்பதும் சுவிசேஷத்தை விசுவாசியாமல் இருப்பதும் ஒன்றே. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 2 வாசித்து பாருங்கள். 5ஆம் அதிகாரம் 6 வாசித்து பாருங்கள். அதே போல கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 6 வாசித்து பாருங்கள். இயேசுவை விசுவாசியாத அவர்கள் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. நாம் ஆண்டவருடைய வார்த்தையை படித்து பயிர் பெறும் பொழுது, ஆண்டவரை நாம் முழுமையாக அறியும் பொழுதுதான் அவரை நாம் உள்ளத்தில்
வசனத்தின் ஆழத்திலிருந்து அறிய முடியும். இல்லை என்றால் அவரை அறிய முடியாது. யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 18 நீங்கள் வாசித்து பாருங்கள். 14ஆம் அதிகாரம் 7-9 வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவின் வருகையின் போது சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் மீது நியாய தீர்ப்பின் தேவ கோபாக்கினை வரும். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7-8 வாசித்து பாருங்கள். கீழ்ப்படிதல் இல்லாத விசுவாசம் செத்தது. எனவே கீழ்ப்படிதலை தள்ளி போடாமல் உடனே நாம் ஞானஸ்நானம் பெற வேண்டும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 16 நீங்கள் வாசித்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, மனம் திரும்பின விசுவாசிகள் அதற்கு ஆதாரமான மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை தங்கள் ஜீவியத்தில் வெளிப்படுத்த வேண்டும். சில எடுத்துக்காட்டுகள்: தனது செல்வத்தின் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கவும், யாரிடமாவது அதிகமாக வரி வசூலித்திருந்தால் அல்லது வாங்கியிருந்தால் அதை 4 மடங்கு திருப்பி தருவதாகவும் உறுதியளித்தது. சகேயுவின் மனமாற்றத்தின் உண்மையான அடையாளம். மனமாற்றத்தை பேதுரு கண்டான். லூக்கா 16ஆம் அதிகாரம் 1-10 வாசித்து பாருங்கள். லூக்கா 22ஆம் அதிகாரம் 62 வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் வெளிப்படையான மனமாற்றம், யூதாஸ் உண்மையான மனம் திரும்புதலை அனுபவிக்கவில்லை. அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 6வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 3 வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 24 வாசியுங்கள். ஏசாயா மனமாறுதலை காணவில்லை. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16-17 வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கான அடையாளங்கள் நெருங்கி வந்துவிட்டது என்பதை நாம் நன்றாக அறிவோம். கடந்த காலங்களை மறந்து விடுவோம். இப்பொழுதோ நியாய தீர்ப்பு நெருங்கி விட்டதால் மனம் திரும்ப வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் தேவன் கட்டளையிடுகிறார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30-31 வாசித்து பாருங்கள். கிறிஸ்து திரும்பி வருவதை தவறாக கழித்துவிடக் கூடாது. நாம் அனைவரும் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நமக்கு கூடுதல் கால அவகாசம் தந்திருக்கிறார் கர்த்தர். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9 வாசித்து பாருங்கள். இன்னும் நாட்களை தள்ளி போட வேண்டாம் பிரியமானவர்களே. இன்று ரட்சிக்கப்பட்டு பெயரை தேவ ஆட்டுக்குட்டியானவரை ஜீவ புத்தகத்தில் பதிவு செய்யப்பட முயற்சி அவசியம். இதை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும். நீதிமொழி 29ஆம் அதிகாரம் 1 வாசித்து பாருங்கள். திருவெளிப்பாடு 21ஆம் அதிகாரம் 27 வாசித்து பாருங்கள். வெள்ளை சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் தேவனுக்கு முன் புத்தகங்களை திறக்கப்படும் போது ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாத யாவரும் அக்னி கடலில் தள்ளப்படுவார்கள். திருவெளிப்பாடு 20ஆம் அதிகாரம் 11, 12, 15 நீங்கள் வாசித்து பாருங்கள். அதனால் வேதம் மிகவும் எச்சரிக்கிறது. இதை நாம் மனதில் பதிய வைத்துக் கொண்டு இனிவரும் நாட்களில் நாம் ஆண்டவரை உள்ளத்தின் ஆளுநத்திலிருந்து கூப்பிட வேண்டும் என்று இந்த நாளில் கர்த்தர் தாமே நம்மை இந்த வார்த்தை கொடுத்ததற்காக நன்றியோடு அவரை நாம் துதிப்போமாக. அம்மா
இப்பொழுது நாம் அனைவரும் காணிக்கைக்கு கடந்து செல்வோம். ஆக வானவர்களே, நீ மெய்யாகவே தூயவர், புனிதற்கெல்லாம் ஒன்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறேன். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இடைமான உணவாக அவர் பாடுபட மனமுழுவது கையில் எத்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். அவ்வண்ணமே உணவருந்திய பின் இக்கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என்றதும் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். நாம் அனைவரும் ஒருவனப்பட்டு ஆண்டவருடைய பந்தியை பகிர்ந்து கொள்வோமாக. Gloria, Amen.
எங்கள் தாகத்தை தணிப்பீராக. மாசற்ற கைகளும் சுத்த இருதயமும் உள்ளவர்கள் மட்டுமே உமது கிருபாசன தண்டையில் வர முடியும் என்பதை பரிசுத்த வேதாகமம் வெளிப்படுத்துகிறது. ஆனால் கல்வாரி சிலுவையில் உமது குமாரனின் சிந்தப்பட்ட இரத்தத்தின் காரணமாக வெள்ளி, தங்கம் போன்ற அழியக்கூடிய பொருட்களால் அல்ல, மாறாக உமது விலை மதிப்பற்ற இரத்தத்தால் எங்களை கிரியத்துக்கு கொண்டு உமது கிருபாசனம் முன் வருவதற்கு வழிவகுத்ததற்காக எங்கள் முழு இருதயத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்மையும் உமது குமாரனையும் போல எங்களை பரிசுத்தப்படுத்த எங்களுக்கு உதவும். எங்கள் நாட்கள் எண்ணப்பட்டு பேரானந்த நாள் வேகமாக நெருங்கி வருவதால் உம்மை பிரியப்படுத்தும் வாழ்க்கையை நடத்துவதன் மூலம் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் நாங்கள் கைவிடப்பட்டு விடாதபடி பேரானந்தத்தின் பெரிய நாளுக்கு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உதவும். இயேசுவின் மாறாத நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் அனைவரும் தலைவனில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்றவர்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானதும் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் பிரகாசமடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மற்றும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.